Hi guys, a very good evening. A very good evening to all of you. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேம் நான் வந்து ஒர்க்கிங் கேண்டிடேட். ஸோ நான் வந்து எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கான ப்ரிப்பரேஷனில் இருக்கேன் அப்படின்னா நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எவ்வளோ மணி நேரம் படிக்கிறது, எப்படி படிக்கிறது, சிலபஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கொஷின் இருக்கும் சரிங்களா. ஸோ அதை என்ன பண்ணலாம் இன்னைக்கு டீட்டெயிலாக பார்த்துடலாம் சரிங்களா. ஓகேப்பா. ஸோ ஒர்க் பேலன்ஸ் சரிங்களா, ஒர்க் லைஃப்பையும் பேலன்ஸ் பண்ணணும், ப்ரிப்பரேஷனையும் பேலன்ஸ் பண்ணணும். எப்படி மேம் பண்ணுறது, இதை எப்படி பண்ணுறது தெரியல, கொஞ்சம் சஃபர் ஆகிட்டு இருக்கேன்னா திஸ் இஸ் ஃபார் தி ஒர்க்கிங் கேண்டிடேட்ஸ் சரிங்களா. ஓகேப்பா. ஸோ பேலன்சிங் ஃபுல் டைம் ஒர்க் வித் 4 hour ஸ்டடி பிளான் சரிங்களா. என்ன பண்ணலாம் அப்படின்னா வெறும் 4 மணி நேரம் ஸ்டடி பிளானை நம்ம டார்கெட் வச்சுக்கலாம். எடுத்த உடனே 10 மணி நேரம் 12 மணி நேரம்லாம் வேணும் சரிங்களா. நமக்கு என்னன்னா ஸ்மார்ட்டான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வேணும் சரிங்களா. அதே சமயத்தில் லிமிட்டட் டைம் தான் இருக்குது, நம்ம கிட்ட நிறைய டைம் இல்லை, ஒர்க்கும் போகணும் இதுவும் பண்ணணும், டைம் நிறைய இல்லை, அப்போ டைம் லிமிட்டடாக தான் இருக்குது. அண்ட் கான்ஸ்டன்ட் ஸ்டடி ஓகேங்களா, கன்சிஸ்டண்ட்டாக நமக்கு படிக்கணும். ஸோ அதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷனும் நமக்கு வேணும். எஸ்எஸ்சி பார்த்தீங்கன்னா வேலையை விட்டுட்டு உட்காந்து படிக்கிற அளவுக்கு லக்ஸுரி எனக்கு கிடையாது மேம். எனக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே தான் இருக்கணும். அதே சமயத்தில் எனக்கு இதுவும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணி ஆகணும். ஓகே. ஸோ என்ன சொல்லலாம், அச்சீவிங் சக்ஸஸ் வித்தவுட் குட்டிங் யோர் ஜாப். அது எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்த்துலாம் சரிங்களா. ஸோ காமனாக எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 12 மணி நேரம் நீ படிக்கணும், அப்போ தான் எஸ்எஸ்சி உன்னால் கிராக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுல் டைம் ஜாப்லாம் இருந்துட்டு உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன்னா உன்னால் கிளியரே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே போய் ஃபுல் டைம் ஜாப்ல இருந்து எத்தனையோ பேர் கிளியர் பண்ணி நான் பார்த்துருக்கேன் சரிங்களா. கன்சிஸ்டன்சி அண்ட் ஸ்ட்ராட்டஜி இது 2 தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து மணிக்கணக்கு முக்கியம் கிடையாது ஓகேங்களா. அதே சமயத்தில் 4 மணி நேரம் டெய்லி உட்காந்து படித்தா கூட சூப்பரான ரிசல்ட்டும் சூப்பரான மார்க்கோட என்னது ஈஸியாக கிளியர் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ அந்த 4 மணி நேரத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபெக்டிவாக படிக்கணும், அதுதான் நம்மளுடைய டார்கெட்டாக இருக்கணும் சரிங்களா. ஸோ ஒர்க்கிங் ஆஸ்பிரண்டோடைய ரியாலிட்டி என்னன்னா, ஸ்டடி டைம் நமக்கு லிமிட்டடாக இருக்கும், ஃபிசிக்கலியும் நம்ம ரொம்ப டயர்டாக இருப்போம். ஏன்னா ஆஃபீஸ்க்கு போயிட்டு வர்றது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸில் நம்ம வேலையும் தானே பார்ப்போம், அப்போ அதுக்கும் நமக்கு எக்ஸாஸ்ட் ஆகும் இல்லையா. அதுவும் இல்லாமல் அதெல்லாம் மேனேஜரை பார்த்து அந்த இது எல்லாத்தையும் டீல் பண்ணிட்டு மறுபடியும் வந்து இங்கே உட்காந்து படிக்கிறது ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிறதுன்றது இட்ஸ் நாட் அ ஈஸி திங் சரிங்களா. சாதாரண விஷயம் கிடையாது, எல்லாரையிலுமே அது பண்ண முடியாது. பட் ஸ்டில் நீங்கள் அதை பண்ண ரெடியாக இருக்கீங்கன்னு நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சரிங்களா. ஓகே. ஸோ அது வந்து இந்த ஃபெட்டிக்லாம் இருக்க தான் செய்யும் சரிங்களா, இருக்க தான் செய்யும். ஆஃபீஸ் கமிட்மெண்ட்ஸும் நமக்கு கண்டிப்பாக இந்த வீக்கெண்டில் நம்ம அங்கே போகிறோம், மீட்டிங் வச்சுக்கலாம், அது வச்சுக்கலாம், எதுனா ஒன்று சொல்லி நமக்கு என்னது ஆக்குபைடாகவே வச்சுருப்பாங்க. ஆஃபீஸ் கமிட்மெண்ட்ஸும் நமக்கு நிறைய இருந்துக்கிட்டே தான் இருக்கும். கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுறது, தொடர்ந்து ப்ரிப்பரேஷன் வந்து ஒரு வாரமாச்சு கண்டினியூவாக படிக்கணும் அப்படின்னு நினச்சாலே அதுவே என்னது நமக்கு கஷ்டமாக தான் போய் முடியும். ஆனால் இதெல்லாத்தையும் நம்ம கடந்து போனால் தான் நமக்கு என்னது இதை விட நல்ல, இப்போ பார்க்கறத விட நல்ல சொகுசான ஒரு வேலை கிடைக்கும். ஸோ கிளியரான ஸ்ட்ரக்சர் இருக்கணும், டிசிப்ளின் இருக்கணும், அப்போ தான் என்னது இந்த சேலஞ்சஸ் எல்லாத்தையும் நம்மளால கடந்து போக முடியும் சரிங்களா. ஓகே. ஸோ 4 மணி நேரம் தான் பவர் ஸ்டடி பிளான் சரிங்களா. என்ன பண்ணணும்னா என்டையர் எஸ்எஸ்சி சிலபஸை ஃபஸ்ட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் சரிங்களா. கன்சிஸ்டன்சி இருக்கணும், ஆனால் பேர்ன் அவுட் இருக்கக்கூடாது. அதாவது பண்ணி ஐயோ வெறுத்துருச்சுடா, இதே பண்ணி வெறுத்துருச்சுடா அப்படின்னு இருக்கக்கூடாது சரிங்களா. கன்சிஸ்டன்சி நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒர்க்கையும் சரி ப்ரிப்பரேஷனையும் சரி பேலன்ஸ் பண்ணி ஆகணும், அப்போ தான் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். அதே சமயத்தில் ஸ்பீட் அண்ட் அக்யூரேசியும் இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் சரிங்களா. ஸோ இதுக்கு என்னன்னா ஃபோக்கஸ்டாக இருக்கணும், டிஸ்ட்ராக்ஷனே இருக்கக்கூடாது சரிங்களா. அப்படி உட்காந்து படித்தா மட்டும்தான் என்னது நம்மளால கிளியர் பண்ண முடியும். அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்எஸ்சி சிஜிஎலை பொறுத்த வரைக்கும் Tier 1ல 4 நாள் தான் சரிங்களா. ஆப்டி, ரீசனிங்கு, இங்கிலீஷு, ஜென்ரல் அவேர்னஸ் அல்லது என்னது ஜென்ரல் அவேர்னஸ், இதுலேயே சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் எல்லாமே இதுக்குள்ளேயே வந்துடும் கரெக்டாக. ஓகே. ஸோ டைம் அலோகேஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது ஆப்டியை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் பில்டிங் அண்ட் ப்ராக்டிஸ் இது 2 தான் நமக்கு மெயின் இம்பார்ட்டன்ஸாக இருக்கும். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் லாஜிக்கல் ப்ராப்ளம் சால்விங் தான் நம்மளுடைய மெயின் இம்பார்ட்டன்ஸாக இருக்கணும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கிராமர் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் கூட அப்புறமா பார்த்துக்கலாம், Tier 2ல தான் வரும். கிராமர் தான் அப்போ நம்மளுடைய மெயின் இம்பார்ட்டன்ஸாக இருக்கணும். அண்ட் ஜென்ரல் அவேர்னஸும் வரும்போது ஸ்டாட்டிக் ஜிகேவை தான் ஃபஸ்ட்டு பயாட் பண்ணணும் சரிங்களா. அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கடைசி சமயத்தில் பார்த்துக்கிட்டா போதும் சரிங்களா. ஓகே. அப்போ ஸ்மால் டைம் பிளாக்ஸ் எஃபெக்டிவ்லி சரிங்களா என்ன பண்ணணும்னா நமக்கு கிடைக்கப்பட்ட கொஞ்சம் டைமையும் நம்ம என்ன பண்ணணும் எஃபெக்டிவாக பிரயோஜனப்படுத்தணும். அது எப்படி பண்ணலாம்னா ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ் ஸ்மால் டைம் கேப்ஸ் ஃபார் ரிவிஷன் சரிங்களா.
ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து என்னது ட்ராவல் பண்ணும்போது, சரிங்களா, ட்ராவல் பண்ணும்போது நீங்களே ஓன் வெஹிக்கிள் ஓட்டிட்டு வரீங்கன்னா அது கஷ்டம்தான். இதே வந்து பஸ்லையோ ஆட்டோலையோ அல்லது கார்லேயோ அல்லது கேப்லேயோ போயிட்டு வரீங்கன்னா போகும்போதும் சரி வரும்போதும் சரி ரிவைஸ் பண்ண முடியும், சரிங்களா. அதுக்கப்புறம் என்னது லஞ்ச் பிரேக்கில் உட்காந்து குவிசஸ் போடலாம். லஞ்ச் பிரேக்கில் உட்காந்து நம்மளுடைய மொபைல் ஆப்பில் டெய்லி குவிசஸ் இருக்கும். அதுக்கு பென் அண்ட் பேப்பர் எடுக்கணும்னு கூட அவசியம் இருக்காது. அதை வச்சுன்னது லஞ்ச் பிரேக்கில் அதை போடலாம். குட்டி குட்டி பிரேக்ஸ், யாருன்னா எல்லாருமே டீ குடிக்க போவாங்க, இல்லை வேற எதனா பிரேக் எடுக்க போவாங்களா, அந்த பிரேக்கில் உட்காந்து நம்ம என்னது சும்மா ஒரு வாட்டி இன்னைக்கு என்னென்னலாம் படிச்சிருக்கோம் அல்லது என்னென்னலாம் படிக்க போகிறோன்றத நம்மளால பார்க்க முடியும், சரிங்களா. ஓகே. ஸோ இதை வந்து என்ன பண்ண முடியும்னா நம்மளால ஒகாபுலரி ரிவிஷனுக்கோ கரண்ட் அஃபேர்ஸோடைய குவிஸுக்கோ அல்லது ஃபார்முலா ரிவிஷனுக்கோ நமக்கு இந்த பிரேக்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம். அதாவது வேலை தான் அதாவது கவர்மெண்ட் ஜாப் தான் வேணும், வேற எதுவுமே எனக்கு வேண்டாம், என் வாழ்க்கையில் அது ஒன்று கிடைச்சா போதும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மேம் குட்டி பிரேக் கூட நான் எடுக்கக்கூடாதா, டீ குடிக்க கூட போகக்கூடாதுன்னா நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ண தயாராக இருப்பீங்க. உங்களுக்கு இது மட்டும்தான் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக தயாராக இருப்பீங்க, சரிங்களா. ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ கன்சிஸ்டன்சி எதுக்கு இம்பார்ட்டன்ட், எதுக்கு கன்சிஸ்டன்சி சொல்கிறேன் அப்படின்னா விடாமுயற்சியை தான் இது கன்சிஸ்டன்சி சொல்லுவாங்க. ஒரு வாட்டி கூட என்னது போட்டும் போ அப்புறம் பார்த்துக்கலான்னு தோணவே கூடாது, அதுதான் கன்சிஸ்டன்சி, ஓகேங்களா. ஸோ எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நான் படிக்கிறேன் மேம், இன்னைக்கு வந்து எனக்கு எந்த மீட்டிங்கும் இல்லை, இன்னைக்கு படிக்கிறேன், நாளைக்கு வந்து எனக்கு 100 மீட்டிங் இருக்குது நாளைக்கு படிக்க முடியாது அப்படின்னு இல்லை. இர்ரெகுலராக படிக்கிறது கன்சிஸ்டன்சி கிடையாது. ஒரு நாளைக்கு 4 மணி நேரம்னா 4 மணி நேரம் தூக்கம் போனாலும் பரவாயில்ல, மேனேஜர்கிட்ட திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல, மீட்டிங் அட்டன் பண்ண முடியலன்னா கூட பரவாயில்ல, 4 மணி நேரம் படிப்பேன்னா 4 மணி நேரம் படிக்கணும். அதுதான் கன்சிஸ்டன்சி, சரிங்களா. ஃபிக்ஸடு ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணுங்க. காலையில் எந்திரிச்சு குளிச்சு கிளம்பி போகிறதுக்கு டிராஃபிக்கில் போகிறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ காலையில் 1 மணி நேரம் வச்சுக்கோங்க. சாயந்தரம் 7 to 10, 8, 9, 10, 7 to 10 அல்லது 8லேருந்து 11 அந்த டைமையும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தமாக 4 hours கரெக்டாக இருக்கும், சரிங்களா. ஸோ லாங் பிரேக்ஸ் போகாதீங்க, ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு மீட்டிங் இருந்துச்சு படிக்க முடியல, நாளைக்கு வெளில போகலான்னு இருக்கேன், நாளன்னைக்கு இவங்க வராங்க, அதனால ரவுண்டாக மண்டேலேருந்து ஆரம்பிச்சுக்கலாம், ரவுண்டாக சண்டேலேருந்து ஆரம்பிச்சுக்கலாம், அப்படி இருக்கக்கூடாது, சரிங்களா. இந்த ரவுண்டாக ஆரம்பிக்கலான்னு மட்டும் ஃபாலோ பண்ணாதீங்க. காலேஜில் இப்படி பண்ணி தான் எவ்வளோ மணி நேரங்களை நாங்கள் வீணாக்குனது, நீங்களும் அதை பண்ணாதீங்க, சரிங்களா. ஓகே. ஸோ ரெகுலராக ப்ராக்டிஸ் இருக்கணும். எதெல்லாம் கான்செப்டில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்குமோ அதை வந்து இன்னும் எக்ஸ்பர்ட் ஆகணும், சரிங்களா. எக்ஸ்பர்ட் ஆனால் தான் எப்படி கேள்வி கேட்டாலும் நம்மளால் பதில் சொல்ல தெரிஞ்சிருக்கும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா வேலையும் விட்டுட்டு உட்கார்ந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கூட தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க, ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஏற்கனவே ப்ரிப்பரேஷன்லேயே டைமிங் எடுக்குது, இதில் நீங்கள் ஓவர் காம்பன்சேட் பண்ணாதான் அவனையும் முந்திட்டு போக முடியும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஸ்டடி டெக்னிக்ஸ் என்ன பண்ணலாம்னா மேம் இந்த 4 hour ஸ்டடி பிளான் நான் எங்கே மேம் போய் பார்க்கறது, எப்படி பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய அஃபிஷியல் மெயில் ஐடிக்கு நீங்கள் ஒரு மெயில் அனுப்புங்க, சரிங்களா. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 4 hour ஸ்டடி பிளான் ஃபார் 3 months 3 monthsக்கு அதாவது 90 days ஸ்டடி பிளான் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன், சரிங்களா. 90 days ஸ்டடி பிளான் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன் SSC CGLக்காக. ஸோ இது வந்து என்னோட அஃபிஷியல் மெயில் ஐடி இதுதான், PRANAWA.NAIR@247.com, சரிங்களா. ஸோ இந்த adda247.com மறந்துடாதீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு மெயில் ஒன்று அனுப்பி விடுங்க. 90 days ஸ்டடி பிளான் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், சரிங்களா. ஸோ ஸ்மார்ட் ஸ்டடி டெக்னிக் மூலியமாக நம்ம என்ன பண்ணலாம்னா இம்பார்ட்டண்ட் எக்ஸாம் டாபிக்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எக்ஸாமில் இந்தந்த டாபிக்ஸ்லாம் கண்டிப்பாக கேட்பாங்கன்னு இருக்கும்ல, அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஷார்ட்கட் மெத்தட்ஸ், சரிங்களா. ஆப்டியில் ஷார்ட்கட்டுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இங்கிலீஷில் நிறைய வாசிக்கணும், எடிட்டோரியல் அது இதெல்லாம் நிறைய வாசிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸ்மார்ட் ப்ரிப்ரேஷன் சேவ்ஸ் டைம் அண்ட் எனர்ஜி, சரிங்களா. ஸ்மார்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறது மூலியமாக நமக்கு டைம் அண்ட் எனர்ஜி இன்னும் என்னது சேவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஹார்ட் ஒர்க் எல்லாருமே போடுறாங்க, ஸ்மார்ட் ஒர்க் தான் முக்கியம், பார்த்துக்கோங்க, சரிங்களா.
அதே சமயத்தில் சிலபஸ் கவர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சிலபஸ் கவர் பண்ணுறது முடிச்சுட்டு என்ன பண்ணுங்கள், மாக் டெஸ்ட்டுக்கு ஆரம்பிச்சிடுங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் எக்ஸாம் பேட்டர்ன், சரிங்களா? எக்ஸாம் பேட்டர்ன் ஃபஸ்ட்டு எப்படி கேட்குறாங்க என்ன ஏதுன்னு பார்த்துக்கோங்க. அது மூலியமாக ஸ்பீட் டெஸ்ட், நிறைய ஸ்பீடு அதாவது நிறைய மாக் டெஸ்ட் அட்டன் பண்ண தான் இது நமக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். பார்த்துக்கோங்க. டைம் என்ன பண்ண முடியும், நம்மளால எஃபெக்டிவாக அப்போ தான் மேனேஜ் பண்ண முடியும். எங்கெங்கெல்லாம் நம்ம வீக் ஏரியாஸ் இதெல்லாம் நம்ம தப்பு பண்ணுறோன்றது மாக் டெஸ்ட் மூலியமாக தான் நமக்கு தெரியும். வெறும் நான் படிக்க மட்டும்தான் செய்வேன், டெஸ்ட் எல்லாம் நான் கடைசியாக தான் போடுவேன்னா ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ ஒர்க் போறீங்க அப்படின்னா சாட்டர்டே சண்டே கண்டிப்பாக நமக்கு ஒர்க் இருக்காது. அப்போ மேண்டேட்ரியாக 2 மார்க் கண்டிப்பாக போடுங்க, சரிங்களா? கண்டிப்பாக 2 மார்க், சாட்டர்டே 1 சண்டே 1. சாட்டர்டே தூங்குறதுக்கு முன்னாடி ஒன்று போட்டுட்டு தூங்கிடுங்க. காலைல எந்திரிச்சு அதை அனலைஸ் பண்ணிட்டு மதியானம் இன்னொரு மார்க்கை போடுங்க. வேற வழி கிடையாது. இதெல்லாம் பண்ணாதான் நமக்கு வேலை கிடைக்கும், சரிங்களா? ஓகேப்பா. ஸோ வீக்லி ப்ரோக்ரஸ் ட்ராக் பண்ணுங்க. எவ்ரி வீக் நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு தனியாக ஒரு நோட்டு போட்டு அதில் எழுதுங்க, இந்த டேட்டில் ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் போட்டேன், இதில் வந்து இவ்வளோ கரெக்ட் வாங்கியிருக்கேன், இவ்வளோ தப்பு வாங்கியிருக்கேன், இவ்வளோ கொஷின்ஸ் நான் அட்டெண்டே பண்ணலை அப்படின்றத எழுதுங்க. டெய்லி எழுதி வைங்க, ஒரு மார்க் முடிஞ்சோ எழுதி வைங்க. ஸோ அப்போ தான் நமக்கு தெரியும் நம்ம இம்ப்ரூவ் ஆகுறோமா இல்லை லாகிங்காகவே இருக்கோமா, அப்போ எந்த பார்ட்டில் நமக்கு அட்டன் பண்ண முடியல, அப்போ எதில் நம்ம உட்கார்ந்துருக்கோம், அப்போ எதை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத அதை பார்த்தா தான் தெரியும். எழுதி அதை கண்ணை திறந்து கண்ணால் நம்ம பார்த்தா தான் புரியும். மைண்டில் இருக்கு மேம் அதெல்லாம் அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகாது. கண்ணை திறந்து பார்க்கணும், அப்போ தான் நமக்கு என்னது ரியலைஸ் ஆகும், சரிங்களா? ஸோ அதனால் டெய்லி நோட் பண்ணுங்க. ஒரு மார்க் டெஸ்ட் முடிஞ்சதும் நோட் பண்ணுங்க. எதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எதில் இன்னும் வீக்காக இருக்கீங்க, எது வந்து உங்களுடைய மார்க் டெஸ்ட் ஸ்கோர் வந்து எதை அதிகப்படுத்தி காட்டுது, ஓகேங்களா? இது எல்லாத்தையும் நீங்கள் ட்ராக் பண்ணுறது மூலியமாக தான் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதா இல்லையான்றது தெரியும், சரிங்களா? ஓகே. ஸோ பேர்ன் அவுட் எப்படியாச்சும் அவாய்ட் பண்ணுங்க. அதாவது ஷார்ட் பிரேக்ஸ் படிக்கும் போதெல்லாம் திடீர்னு ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகுது, ஐயோ ரொம்ப வெறுத்து போகுது அப்படின்னா பிரேக் எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஸோ ஒழுங்காக ப்ராப்பரான ஸ்லீப்பை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்க. எக்ஸசிவ் ஸ்க்ரீன் டைம், ஓகேங்களா? ஸ்க்ரீன்லேயே உட்காந்துட்டு இருக்க வேண்டாம், புக் எடுத்து ரெஃபர் பண்ண ஆரம்பிங்க. அதே மாதிரி ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருங்க. ஒரே இடத்துல உட்காந்துட்டு அப்படியே எனக்கு கவுச் போட்டுட்ட மாதிரி ஆக வேண்டாம், சரிங்களா? ஸோ அங்கிட்டு இங்கிட்டு போங்க, எதனா பண்ணிக்கிட்டு இங்கே நடந்துக்கிட்டே ஃபார்முலாவை படிங்க, ரூம்லேயே ஒரு 4 வாட்டி நடங்க, அதெல்லாம் பண்ணுங்க, சரிங்களா? ஓகே. ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு என்னென்னா பேர்ன்ட் அவுட் ஆகாது, வெறுத்து போகாது, சரிங்களா? ஓகே. ஸோ ஹெல்தி ரொட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கான்சன்ட்ரேஷனுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நீங்கள் எப்படி பண்ணுறதா இருந்தாலும் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். ஃபிசிக்கலியும் சரி மென்டலியும் சரி இட் ஷுட் பி என்னது ப்ராஃபிட்டபிள். இல்லைன்னா பிரயோஜனமே இல்லை இது போட்டு. ஸோ அதனால் உங்களுக்கு பிரயோஜனப்படுத்தும் விதத்தில் பாருங்கள், ஓகேங்களா? சரிப்பா. ஸோ மோட்டிவேஷன் ஃபார் ஒர்க்கிங் ஆஸ்பிரன்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, எதுக்காக ஒர்க்கிங் ஆஸ்பிரன்ஸ் எல்லாருமே நிறைய பேர் சக்சீட் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு டைம் அவங்க கரெக்டாக ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறாங்க, கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்க, அவங்க ப்ராக்டிஸ் ரெகுலராக பண்ணுறாங்க. ஸோ உங்கள் ஜாப்ன்றது உங்களோட ட்ரீம் கிடையாது, அங்கேருந்து நின்றக்கூடாது. அடுத்து என்ன, ஓகேங்களா? ஸோ இப்போ வேலை பார்க்குறீங்க, அது போதும்பா, இந்த சம்பளம் போதும்பா அப்படின்னா நீங்கள் அந்த சைடு எட்டி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இந்த சைடு வந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இது பத்தலை, இன்னும் கொஞ்சம் பெட்டராக போகணும், ஃப்யூச்சர் கேரண்டியாக இருக்கணும், நல்ல சம்பளம் கிடைக்கணும், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான வேலையாக வேணும்னு நீங்கள் எதிர்பார்க்கறதுனால தான் இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்கீங்க, இதை பற்றி தேடுறீங்க, இந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்குறீங்க, கரெக்டாக? அப்போது அதுக்கான எஃபர்ட்டும் போடுங்க. எண்ணம் மட்டும் பத்தாத செயலும் இருக்கணும், சரிங்களா? ஓகேப்பா. ஸோ காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க்கிங் ஆஸ்பிரன்ஸ்க்கு என்னென்னா டிசிப்ளின் அவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். ஏன்னா டெய்லி என்னது ஒர்க் போயிட்டு வருவாங்களா, இந்த டைம் ஃபிக்ஸாக இருக்குமா, அப்போ அந்த சமயத்தில் என்னது இந்த டைம் தான் நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியும்ட்டு கன்சிஸ்டண்ட்டாக இருப்பாங்க. டிசிப்ளின் இருக்கும். டைம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு ரொம்பவே ஸ்கில் சூப்பராக எக்ஸலண்ட்டாக இருக்கும். மென்டல் ரெசிலியன்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்றவங்களோட அதிகமாகவே இருக்கும் வேலை பார்க்கறதுனால, சரிங்களா? ஓகே. ஸோ இது மூலியமாக என்னென்னா நமக்கு காம்படிட்டிவ் ஃபீல்டில் இது எல்லாமே நமக்கு அட்வான்டேஜ் தான். டிசிப்ளினாக இருக்கிறது, டைம் மேனேஜ்மெண்ட்டு, ரெசிலியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம் ஓரியன்டாக பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் தான். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகே. ஸோ உங்களுடைய ஸ்டடி பிளானை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டடி பிளான் வேணும்னா எனக்கு மெயில் அனுப்பிடுங்க. மார்க் டெஸ்ட்டு ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சரிங்களா? அதே சமயத்தில் டாபிக்ஸ் வந்து என்னது வாரத்துக்கு ஒரு வாட்டி என்னென்னலாம் படிச்சிருக்கீங்களோ அதை வந்து குவிஸ் மாதிரி போட்டு பார்த்து ரிவைஸ் பண்ணுங்கள், சரிங்களா? உங்களுடைய லாங் டேர்ம் கோல் என்னவோ அதை மட்டும் நோக்கி போங்க. எல்லாருமே பார்ட்டிக்கு போவாங்க, அங்கே ஊர் சுற்ற போவாங்க, வீக்கெண்ட் ஆனாலும் இதெல்லாம் பண்ணுவாங்க. பட் நமக்கு லாங் டைம் கோல் என்னது, இப்படி சுற்றுறது இந்த சமயத்தில் இப்போ ரைட் நோ ப்ரெசென்ட்டில் ஜாலியாக இருக்கிறதா அல்லது ஃப்யூச்சரை நிம்மதியாக வாழ்கிறதான்றது உங்கள் கையில் தான் இருக்குது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள், சரிங்களா?
ஓகே. ஸோ எஸ்எஸ்சி சிஜிஎல் பார்த்தீங்கன்னா ஸ்டடியான ப்ரிப்பரேஷனாக இருக்கணும், டிசிப்ளின்டான ப்ரிப்பரேஷனாக இருக்கணும். அப்போ தான் நம்மளால் எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கான இலக்கை அடைய முடியும். சரிங்களா? ஓகே. எஸ்எஸ்சி சிஜிஎல் வந்து ஃபுல் டைம் ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்பவே சேலஞ்சிங் தான். ஸோ அதில் இந்த 4 மணி நேரம் உட்காந்து படிக்கும் போது உங்களால் என்டையர் சிலபஸை கவர் பண்ண முடியும், எக்ஸாம் பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும். இன்னும் வந்து இந்த கவர்மெண்ட் கரியருக்கான இலக்கை இன்னும் க்ளோஸராக போக முடியும். சரிங்களா? கன்சிஸ்டன்சி தான் இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு கிரியேட்ஸ் சக்ஸஸ் டுமாரோ. ஸோ அதனால இது கன்சிஸ்டண்ட்டாக இருங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் தனியாக உட்காந்து உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியல, சரிங்களா? தனியாக உட்காந்து உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் என்ன யோசிக்கலாம்னா, நம்மளுடைய ஃப்ளாஷ் சேல் போயிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ இல்லை டிஎன் மெகா பேக், திஸ் இஸ் ஃபார் எஸ்எஸ்சி, பேங்கிங், டிஎன்பிஎஸ்சி, ரயில்வே எல்லா எக்ஸாமுக்கும் சேர்த்து இருக்கக்கூடியது. எல்லா லைவ் கிளாஸஸ் பார்க்க முடியும், லைவோட ரெக்கார்டட் செஷன்ஸ் பார்க்க முடியும், எல்லா எக்ஸாம்ஸோடைய டெஸ்ட் சீரீஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும், ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருவாங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்து இப்போ ஃப்ளாஷ் சேலில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், Y350ன்ற கோட் அப்ளை பண்ணுறது மூலியமாக, சரிங்களா, இந்த 5299 விட கம்மியான ப்ரைஸில் வாங்கிக்க முடியும். ஸோ இந்த கோடை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? இல்லை மேம் இதெல்லாம் எதுக்கு மேம், நான் எஸ்எஸ்சி மட்டும்தான் என்னோட மெயின் ஃபோக்கஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சிக்காகவே தனியாக இந்த மாதிரி நம்ம ஸ்டடி பிளானோட ரெடி பண்ணி புதிய பேட்ச் வந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா March 31 நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இந்த பேட்சோடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, Y350ன்ற கோட் அப்ளை பண்ணிங்கன்னா இப்போ நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஃப்ளாஷ் சேலில் இன்னும் நமக்கு ப்ரைஸ் கம்மியாகும். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகேப்பா. செஷன் லைக் போடதாங்க மறக்காமல் லைக் போட்டுருங்க. அண்ட் இதே மாதிரி செஷன்ஸ் ரெகுலராக வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த கிளாஸில் அடுத்த லைவில் பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட்பா. பபாய். டேக் கேர்.